எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சுமார் 4,52,000 கோடி கடன் பெற்றதாக தெரிகிறது. அதையெல்லாம் மறைத்து சதவீத அடிப்படையிலே நிதியமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி செய்திருக்கின்றன. சுமார் 73 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கிய கடன் சுமார் 5,18,000 கோடி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4,52,000 கோடி. அதை அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கடனை படிப்படியாக குறைக்கப்படும், வருவாய் படிப்படியாக உயர்த்தப்படும் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இதற்காக நிதி மேலாண்மை குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவிலே நிபுணர்கள் எல்லாம் இடம்பெறச் செய்து நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தேர்தல் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் நிபுணர்களும் இடம்பெற்றார்கள். ஆனால் அந்த நிபுணர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.